நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தனது காதலனுடன் வாழ ஆசைப்பட்டு கணவர் மற்றும் பெற்ற குழந்தைகளை கொல்ல நினைத்த பெண் தற்போது சிறை கம்பிகளுடன் குடித்தனம் நடத்தி வருகிறார். என்ன நடந்தது? பெண் சிக்கியது எப்படி? பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள கேரளூர் கிராமத்தில் வசிப்பவர் கஜேந்திரா. இவருக்கு 33 வயதில் சைத்ரா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். குழந்தைகள், மனைவி என நிம்மதியாக கஜேந்திராவின் குடும்ப வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த புனித் என்பவருடன் சைத்ராவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது திருமணத்தை தாண்டிய பழக்கமாக மாறியுள்ளது. இதனால் கணவர் இல்லாத நேரங்களில் காதலனுடன் அடிக்கடி தனிமையில் நேரத்தை செலவழித்து வந்த சைத்ரா குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இது கணவர் கஜேந்திராவிற்கு தெரியவர தனது மனைவியை கடுமையாக கண்டித்து தகாத உறவை கைவிடும்படி எச்சரித்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தை தனது பெற்றோரிடமும் தெரிவித்திருக்கிறார். இதனால் மருமகளுக்கு புத்திமதி கூறிய அவர்கள் ஒழுங்காக இருக்கும்படி எச்சரித்தனர். அதனைத் தொடர்ந்து சில நாட்கள் அமைதியாக இருந்த சைத்ராவிற்கு மீண்டும் காதல் அலையடித்திருக்கிறது. அதே கிராமத்தில் வசிக்கும் சிவராஜ் கவுடா என்பவருடன் சைத்ராவிற்கு நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே புனித் என்பவர் உடனான பழக்கம் குடும்பத்தினருக்கு தெரிந்து பிரச்சனை ஏற்பட்டதால் இம்முறை சிவராஜுடனான பழக்கம் கணவருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என சைத்ராவிற்கு லேசான அச்சம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த உறவை கைவிட மறுத்த சைத்ரா மாறாக உறவுக்கு தடையாக இருக்கும் தனது கணவர், 2 குழந்தைகள், மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோரை கொலை செய்ய திட்டமிட்டார். இந்த திட்டத்தில் அவரது காதலன் சிவராஜும் கைகோர்க்க அவர் கொடுத்த விஷத்தன்மை கொண்ட மாத்திரைகளை காஃபியில் கலந்து கணவர் மற்றும் குழந்தைகளை குடிக்கச் சொல்லி அன்பாக கொடுத்துள்ளார். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி செய்துவிட்டு காதலனுடன் இன்பமாக வாழலாம் என நினைத்துக் கொண்டிருந்த சைத்ராவின் கொடூர எண்ணம் நிறைவேறவில்லை. காஃபியை குடித்த இளைய மகனுக்கு உடனே வாந்தி மயக்கம் ஏற்பட அவனை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். கடைசியாக மனைவி கொடுத்த டீயை குடித்தே மகனுக்கு இப்படியானது என சந்தேகமடைந்த கஜேந்திரா வீடு முழுக்க தேடி பார்த்தபோது வித்தியாசமான மாத்திரை அட்டைகளை கைப்பற்றியுள்ளார். பின்னர் அவற்றை எடுத்துச் சென்று மெடிக்கல் ஷாப்பில் விசாரித்த போது அவை விஷத்தன்மை கொண்டவை என தெரிய வந்ததால் கஜேந்திரன் அதிர்ச்சியடைந்தார். இதை இப்படியே விட்டால் வீட்டில் யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என அலர்ட்டான கஜேந்திரா தனது மனைவி சைத்ரா மீது பேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் காஃபியில் கலக்கப்பட்ட விஷத்தன்மை கொண்ட மாத்திரைகளையும் போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து சைத்ராவை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் குடும்பத்தினரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டு அதற்காக விஷத்தன்மை கொண்ட மாத்திரைகளை காஃபியில் கலந்ததை ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் கொலை முயற்சி வழக்கில் சைத்ராவும் அவரது காதலன் சிவராஜ் கவுடாவையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமணம் தாண்டிய உறவுக்கு தடையாக இருந்த கணவன், அவரது குடும்பத்தை தீர்த்து கட்ட பெண் செய்த இந்த துணிகர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.